வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டாரத்தில் வேளாண்மை உதவிக்குனராக நான் பணியாற்றிட்டு இருக்கிறேங்க. இப்போ இங்கே தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் 21-22 தரிசு நிலங்களை விளைநிலமாக்கும் திட்டத்தில் ரங்கசாமி அண்ணாங்க அவரோட தோட்டத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த நிலத்தை நம்ம பண்படுத்தி நம்ம விதையெல்லாம் கொடுத்து திட்டத்தை செயல்படுத்த போகிறோம். இந்த திட்டத்தை பற்றி மேலும் விரிவாக நம்ம களப்பணியாளர் வினோத்குமார் ஏஏஓ உங்களுக்கு மறுபடியும் விளக்குவார். நன்றி. விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வினோத்குமாருங்க. நான் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டாரத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையில் வேளாண்மை உதவி அலுவலராக பணியாற்றிட்டு வரணுங்க. இப்போ வேளாண்மை துறை மூலமாக விவசாயிகளுக்கு நேரடியாக பல திட்டங்கள் அரசாங்கத்தினால் செயல்படுத்தப்பட்டு வருது. சொட்டு நீர் கொடுக்குறோம், அதே மாதிரி இயந்திரங்கள் மானிய விலையில் கொடுக்குறோம். அந்த வரிசையில் பார்த்தோம்னா இந்த நடப்பாண்டில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலமாக என்ன திட்டம் வந்திருக்குது அப்படின்னம்னா, தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு திட்டம் வந்திருக்குது. இப்போ பெரும்பாலும் இப்போ நகரமயமாதல், இப்போ வேளாண்மை துறை விட்டு எல்லாமே தள்ளி போகிறது அப்படிங்கிற கண்டிஷனில் இப்போ நிறைய பேர் பூமி இருந்தாலும் அதை பார்த்துக்கிறதுக்கு நேரம் இல்லை, பார்த்துக்கிறதுக்கு முடியறதில்லை. அப்படிங்கிறங்காட்டி பூமியை ஓட்டாமல் குறையாக போட்டு போயிடுறாங்க. அந்த பூமியெல்லாம் கணக்கெடுத்து அந்த பூமி விளைநிலங்களாக மாற்றுறதுக்கு அரசாங்கம் ஒரு திட்டம் கொடுக்குதுங்க. இப்போ இந்த திட்டத்தில் நம்ம இயந்திரங்களை வச்சு நம்ம முள் புதரெல்லாம் அகற்றி நம்ம ரொட்டாவேட்டர் வச்சு பூமியை பண்படுத்தி வேளாண்மை துறை மூலமாகவே சோளம் கொடுப்போமுங்க. சோளத்தை போட்டு சோளத்தை எடுத்து காட்டுறோமுங்க. அதாவது விவசாயம் இல்லாத ஒரு தரிசு நிலமாக கிடக்கிறத நம்ம விளைநிலங்களுக்காக இதை மாற்றுறோம். இதுதான் இதுங்க. இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தோம்னா, இப்போ உங்களுக்கு இந்த பூமி பார்த்தாலே தெரியும், பக்கத்துலலாம் சைட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் 8 லட்சம் அப்படின்ட்டு சைட்டு விற்குதுங்க. இப்போ அதுக்கு பக்கத்தில் இந்த பூமி இருக்குதுங்க. இப்போ சிலர் இப்போ நம்ம விவசாயி ரங்கசாமி அண்ணா இந்த பூமியில் நல்லா வெள்ளாமை பண்ணிக்கிறாங்க. இந்த பூமி அது மாதிரி சைட்டு போட முடியாமல் இப்போ நடப்பு சூழ்நிலையில் வெள்ளாமை வண்டாமல் முடியாத அப்படி இருக்கிற கண்டிஷனில் வேளாண்மை துறை அணுகுனார். சார், இது மாதிரி நமக்கு ஏதாச்சும் இப்போ பூமி குறையாக இருக்குது, இது மாதிரி குறையாக இருக்கிற பூமியை ஏதாச்சும் கல்டிவேபிள் லேண்டாக மாற்றுறதுக்கு ஏதாச்சும் திட்டம் இருக்குதான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலிமா ஒரு திட்டம் இருந்ததுங்க. இப்போ இந்த கிராமம் திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டாரத்தில் செம்பிநல்லூர் கிராமம் கோட்டைக்காடு தோட்டம்ங்க. நம்ம விவசாயி ரங்கசாமி அண்ணன் இருக்கிறாருங்க. இவர் முழு நேர விவசாயிங்க. இப்போ இந்த நல்லா விளைஞ்ச பூமி இப்போ தற்சமயமாக பராமரிப்பில் பார்த்துக்க முடியாமல் இது நின்றுட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு இதை கல்டிவேபிள் லேண்டாக மாத்திரங்காட்டி அவருக்கு கூடுதல் வருமானம் வருதுங்க. விவசாயத்தை விட்டு தள்ளி போனவையிலுமே வேளாண்மை துறையை நோக்கி இழுக்கிறதுக்கு இந்த ஒரு திட்டம் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு உதவி வேண்டுங்க. இந்த தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தில் உங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு நிலத்தை ஜேசிபி வச்சு முள்புதரெல்லாம் நீக்கி ரொட்டாவேட்டரை வச்சு நிலத்தை பண்படுத்தி சோளம் ஆஃபீஸ்லேயே வாங்கி அதை விதைச்சி அதுக்கு நுண்ணூட்ட உரமெல்லாம் இதையெல்லாம் கொடுக்கறக்கு ஒரு பயனாளிக்கு ஒரு ஹெக்டேருக்கு அவங்களோட நேரடி வங்கி கணக்கில் 13,475 ரூபா அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குதுங்க. மொத்த செலவு 26,500 வருதுங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50% விவசாயியோட வங்கி கணக்கில் நேரடியாக கொடுக்குறாங்க. இதில் அதிகபட்சமாக ஒரு விவசாயிக்கு 2 ஹெக்டேர், அதாவது 5 ஏக்கர் மட்டும்தான் இதுக்கு தகுதியுறக்கு பயன்பெற தகுதியுடுறாங்க. இந்த இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த செலவுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேசிபி வச்சு அப்படியே அதில் முள்புதரில் எடுத்துக்கணுங்க. ரொட்டாவேட்டர் அல்லது லெவலர் வச்சு மட்டம் பண்ணிக்கணுங்க. 5 கொத்து 7 கொத்தில் ஓட்டு நம்ம சோளத்தை விதைச்சிடணுங்க. விதைச்சி இது மாதிரி பண்ணுறதுனால விவசாயியோட வருமானத்தை கணிசமான அளவில் உயர்த்திக்கலாம். இந்த திட்டத்தில் பிற மாவட்டத்தை சேர்ந்த பிற வட்டாரத்தை சேர்ந்த விவசாயிகள் பயன்பெறணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம், வட்டார வேளாண்மை விரிவாக்க அலுவலர்கள் அல்லது நம்மளோட வேளாண்மை உதவி அலுவலர்கள் அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வேளாண்மை உதவி அலுவலர்கள் எப்பவுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்க கூட நம்ம எப்பவுமே தொடர்பு வச்சிட்டோம்னா அரசாங்கத்தில் வர்ற இன்னும் பிற திட்டங்களும் மானிய திட்டத்தையும் நம்ம நேரடியாக நம்ம வாங்கி பயன்படுத்திக்க முடியும். இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கண்டிப்பாக உயரும். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தை அணுகவும். நன்றி. நாங்கள் செம்பிநல்லூர் கிராமம், அவனாசி செம்பிநல்லூர் கிராமத்தை சேர்ந்தது. நம்ம தரிசு நிலமாக கிடக்குது நம்ம பூமிகள்லாம். அதனால் நான் விவசாய அலுவலர்கள் அணுகும்போது அவங்க ஏதாவது திட்டம் இருக்குதான்னு கேட்டேன். இந்த மாதிரி திட்டம் இருக்குது, அது நல்ல முறையாக பயன்படுத்துங்க. நாங்கள் அதனால் அவங்களே சோளம் கொடுத்து எல்லாம் விதைச்சி முள்புதரெல்லாம் அகற்றி எல்லாம் சுத்தப்படுத்தி வேளாண்மை நல்லா விரிவாக்கமாகறதுக்கு நல்ல பயிர்கள்லாம் இது பண்ணுறதுக்கு நல்லா ஊக்கம் கொடுத்து இது பண்ணாங்க. இப்போ நாங்கள் இது ஆரம்பிக்க போகிறோம். மற்ற விவசாயிகளுமே இது மாதிரி பயன்படணும்னா பக்கத்தில் உள்ள விவசாய அலுவலரை அணுகுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.